ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 986 ஆரம்பிக்கிறது. உடனே ஆச்சாரியால், தாங்கள் இப்பேற்பட்டவரா, பிரம்மவித்தா, இப்படிப்பட்ட ஞானியாக இருக்கும் எவரும் எனக்கு குருஸ்தானம். தங்களுடைய ஞான நிலையை தெரிந்து கொள்ளாததால் லோக ஆச்சாரங்களின்படி சொன்னேன். இப்பொழுது தெரிந்து கொண்டேன். தங்களை ஆச்சாரிய ஸ்தானத்தில் வைத்து நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அப்படியே நமஸ்காரம் செய்தார். 5 ஸ்லோகம் சொல்லி நமஸ்காரம் செய்தார். அதற்கு மனிஷா பஞ்சகம் என்று பெயர். மனிஷா என்றால் தீர்மானமான அபிப்பிராயம், நிச்சயமான கொள்கை. ஆத்ம ஞானியாயுள்ளவர் எந்த ஜாதி குலமானாலும் சரி, பஞ்சமனோ பிராமணனோ எவரானாலும் சரி, அவர் எனக்கு குரு. இதுவே என் மனிஷா. எனக்கு குரு என்பது மட்டுமில்லை, தேவேந்திரன் கூட அவருடைய பாதத்தில் விழ வேண்டும் என்பது என் மனிஷா என்றெல்லாம் அதில் சொல்வதால் மனிஷா பஞ்சகம் என்று பெயர். அதன் முதல் ஸ்லோகம், ஜாக்கிரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்புடதரா யா சம்வித் உஜ்ரும்பதே யா பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷ புரோதோ ஜகத் சாட்சினி சைவாகம் ந திருஷ்யவஷ் விதித்ருட அக்ஞாபி யஸ்தாஸ்தி சேத் சாண்டாளயோஸ்து ச து திஜோஸ்து குருரித் ஏஷா மனிஷா மம. பிரம்மா முதற்கொண்டு எறும்பு வரை பேதமே இல்லாமல் எல்லா தேகங்களுக்குள்ளும் இருந்தும் குறுக்கிழியாக கோத்து வாங்கி கொண்டு ஜகத்தையெல்லாம் சாட்சி மாத்திரமாக பார்ப்பது ஒரே சைத்தன்யம்தான். பிபீலிகா என்றால் எறும்பு. எல்லா ஜீவன்களுக்கும் இந்திரியங்கள், மனசெல்லாம் இருக்கின்றன. இவையெல்லாம் ஸ்வதாவாக ஜடமே. ஜீவனில் நெடுங்கிழியாக இவையெல்லாம் இருக்கின்றன என்றால் இவற்றை சேர்த்து பிடித்து கோத்து வாங்கி இவற்றுக்கும் உயிரை கொடுக்கும் குறுக்கிழையாயிருப்பது ஆத்ம சைதன்யமே. புரோதா ஜெகத்சாக்ஷினி என்பதில் புரோதா என்றால் குறுக்கிழை. ஓதப் புரோதம் என்பார்கள். ஓதம் நெடுக்கிழை, புரோதம் குறுக்கிழை. பாவும் மூடும் என்பவை. இந்திரியங்கள், மனசு எல்லாம் காரியத்தில் அகப்பட்டு கொண்டு தடமாடிக்கொண்டிருப்பவை. சைதன்யமோ அதனால்தான் உயிர் ஏற்பட்டு காரிய சக்தியும் உண்டாகிறது என்றாலும் கூட தான் என்னவோ காரியத்தில் மாட்டிக்கொள்ளாமல், ஒன்றிலும் பட்டுக்கொள்ளாமல் சாட்சி மாத்திரமாக பார்த்து கொண்டு மட்டும் இருக்கிறது. ஜெகத் சாட்சினி. அடி உதைப்பட்டு கொள்கிறவன் வாதியும் பிரதிவாதியும். பட்டுக்கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவன் தானே சாட்சி. சகல ஜீவ ஜந்துக்களிலும் ஒரே சைத்தன்யம் இருப்பது மட்டுமில்லை, ஒவ்வொரு ஜீவனுக்குமே எண்ணி முடியாத நிலைகள் இருக்கின்றன அல்லவா? இவை முக்கியமாக 3 அடங்கிவிடும். ஜாக்கிரது என்னும் விழிப்பு நிலை, சொப்பனம் என்னும் கனவு நிலை, சுஷுப்தி என்னும் தூக்க நிலை. இந்த 3 நிலைகளிலும் கூட பேதமே இல்லாமல் அந்த ஒரே ஞான வஸ்துதான் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. இதை சொல்லித்தான் ஆரம்பிக்கிறார். ஜாக்கிரது சொப்ன சுஷுப்தி ஸ்வடதரா யா சம்பித்து விஜ்ரும்பதே. இப்படியுள்ள ஆத்மாதான் நிஜமான நாமான சப்ஜெக்ட். பாக்கியெல்லாம் வெளிலோகம் மாத்திரமில்லை, நம் தேகம், இந்திரியம், அந்தக்கரணம் ஆகிய எல்லாமும் கூட ஆப்ஜெக்ட் தான், நாம் இல்லை. பார்க்கிற உள்வஸ்து ஆத்மாதான். பாக்கி யாவும் பார்க்கப்படுபவையான ஆத்மாவல்லாத வெளிவஸ்துக்கள் தான். அவைதான் இல்லை, ஆத்மாவே தான் என்று உறுதியான பிரக்ஞை, அனுபவ அறிவு எவனுக்கு இருக்கிறதோ அப்படிப்பட்டவன் பஞ்சமன் ஆனாலும் சரி, பிராமணன் ஆனாலும் சரி, அவன் என் குருவே என்று நிச்சயமாக அபிப்பிராயப்படுகிறேன். சைவாகம், சாட்சி மாத்திரமாயுள்ள அந்த சைத்தன்யமே தான் நான். ந ச திருஷ்ய வஸ்து இதி. பார்க்கப்படும் கண், காது, மூக்கு, மனசு, உலகம் முதலிய எதுவுமில்லை என்ற, அதாவது ஏகப்பட்டதாக விஷயங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் அறிவது ஒரே அறிவுதானே. தான் இந்த அறிகிற அறிவுதானே ஒழிய அறியப்படுகிற எதுவுமில்லை என்ற திருடப்பிரக்யாபே எஸ்யாஸ்தி சேத். அசைக்க முடியாத ஞானானுபவம் எவனுக்கு இருந்தாலும், எஸ்யாஸ்தி சேத் அவன் எவனாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், சண்டாளோஸ்து தீண்டாதானாகத்தான் இருக்கட்டும், திஜோஸ்து அல்லது பிராமணனாகத்தான் இருக்கட்டும், இந்த ஜாதி வித்தியாசம் மற்ற வித்தியாசம் எதுவும் அப்படிப்பட்ட ஞானியின் விஷயத்தில் இல்லை. ஆகையால் அவன் எவனாயிருந்தாலும் குருருதி ஏஷா மனிஷா மம, நமக்கெல்லாம் குருவாக இருப்போன் என்பது என் உறுதியான கொள்கை. இது முதல் ஸ்லோகம். முழுக்கச் சொல்லப்போகிறேனாக்கும் என்று பயப்பட வேண்டாம். கடைசி ஸ்லோகத்துக்கு வந்து விடுகிறேன். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம்.